ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பைலர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து 143 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 407 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. கோல்டை பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு 30 ரூபா கரெக்ட் ஆகி 12,040 ரூபாயில் இருக்குது 22 கேரட்டு. அடுத்ததாக சன்ஃபார்மா வந்து சொரியாசிஸ்க்கு ஒரு ட்ரக்கை வந்துட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரக்கை வந்துட்டு 35 நாட்டில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்தியாலையும் வந்துட்டு இது நல்லா சேல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம்னா நவம்பர்ல மட்டும் 59,199 வண்டி சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணோம்னா இது 25% வந்துட்டு அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள்லையும் வந்துட்டு 30,539 வண்டி வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணோன்னா 30% வந்துட்டு சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்கையுமே நம்ம வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளையும் கன்சிடர் பண்ணலாம். அட் தி சேம் டைம் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளையும் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு செஸ்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க ஹெல்த் அண்டு நேஷனல் செக்யூரிட்டி சிஸ்டமில். ஸோ இந்த செஸ்ஸை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு எவ்வளோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அண்ட் ஹவு மெனி மெஷின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்துட்டு இந்த செஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு டொபாக்கோ ப்ராடக்ட் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 28% வந்து ஜிஎஸ்டி இருக்குது. அது இல்லாமல் இந்த செஸ் வந்து 5%லேருந்து 290% வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு டொபாக்கோ கம்பெனி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்துட்டு நம்மளோட மெயின் ஐடிசியும் இருக்குது. ஸோ ஐடிசி வந்து இப்போவுமே கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த நியூஸ் வந்ததுனால ஐடிசி விழுந்துச்சு அப்படின்னா இன்னும் நம்ம வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதாவது ஐசிஐசிஐ ப்ரொடென்சியல் ஏஎம்சி வந்து ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதுக்காக வந்துட்டு செபி வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 10,000 கோடி இஷ்யூ சைஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் வந்துட்டு செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு கரண்டாக இந்த ஸ்டாக்கை வந்துட்டு யூகே ப்ரொடென்சியல் கார்பரேஷன் வந்து 49%, ஐசிஐசிஐ பேங்க் வந்துட்டு 51% வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த ஐபிஓ இஷ்யூலேயே வந்துட்டு 10% வந்துட்டு யூகே ப்ரொடக்ஷன் கார்பரேஷன் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. அதே டைம் ஆஃபர் ஃபார் சேலில் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக அவங்களோட ஸ்டேக்கை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து சேல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு அடுத்து இன்னொரு ஃபாரின் பிளேயர் வந்துட்டு நம்ம நாட்டை வந்துட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பேங்க் டெபாசிட் க்ரோத் வந்துட்டு 1.5 இயர் லோவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அர்பன் அப்படின்னா இந்த ஜூலை டு செப்டம்பர் குவார்ட்டரில் வந்துட்டு ரூரல் ஏரியாவில் 11.7%, அர்பன் ஏரியாவில் வந்துட்டு 9.5%, செமி அர்பன் ஏரியாவில் வந்துட்டு 10.8% தான் வந்து க்ரோத் வந்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மக்கள் வந்துட்டு யாருமே வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணுறத வந்துட்டு விரும்ப மாட்டுறாங்க. எல்லாருமே வந்துட்டு வேற பக்கம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னா மெயினாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது அப்படின்றது. அடுத்தது கிளென்மார்க் ஃபார்மாவில் வந்துட்டு யூஎஸ்எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. இந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்துட்டு எந்த ஒரு அப்சர்வேஷனுமே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விப்ரோவோட சப்சிடி கம்பெனியான விப்ரோ கன்சியூமர் வந்துட்டு அக்ரெசிவாக 7,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் வந்துட்டு சோப் மேனுஃபேக்சர் பண்ணுற சாண்டூர் அண்ட் யார்ட்லி கம்பெனியை வந்துட்டு அக்வயர் பண்ண பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசாம் ஃப்ரேம்ஜி அப்படின்ற ஃபேமிலி வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சோப்பு இல்லாமல் எனர்ஜி ட்ரிங்கான குளுக்கோவிட்டா அண்டு கேரளா பேஸ்டு நிரப்பரா அப்படின்ற ஃபுட்டு பிஸ்னஸையும் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையும் சேர்த்து இவங்க அக்வயர் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. இவங்க வந்து இந்த கம்பெனியை அக்வயர் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் கடனும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து இப்போ மெயினாக பர்சனல் கேர் ப்ராடக்டை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.